ரொம்ப நாளாக காணோன்னு என்னை தேடினேளா எல்லாரும். ஆண்டாளோட சேர்ந்து நம்மளும் கிச்சோமாச்சி கதை கேட்போமா கோபியாட்டம். யசோத தயிர் கடைஞ்சுட்டு இருந்தாளாம். தயிர் கடையிறதுனா வெண்ணெய் எடுத்துட்டு இருந்தாளாம். இப்பெல்லாம் நமக்கு அது தெரியவே தெரியாதுல்ல. எடுத்துட்டு இருக்கும்போது கிச்சோமாச்சி அங்கே வந்தானா. கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த பானை கிட்ட போகாத, பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் பாலை வச்சதை ஆஃப் பண்ண போனாலாம். இந்த சாமாத்து கண்ணன் என்ன பண்ணானா, பானையை தள்ளி விட்டு உடைச்சிட்டு வெண்ணெயை சாட்டானா. ஏண்டான்னு யசோதை கேட்டதுக்கு, பூதம் இருந்ததுமா, அதான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா. கம்சனுக்கு ரொம்ப பயமா. அதனால இந்த கிச்சோமாச்சி அவனை கொன்னுடுவான்னு, அதனால நிறைய பேரை இவனை கொலை பண்றதுக்கு அனுப்புறானா. கேட்கவே பயமா இருக்குல்ல. சகடாசுரன் ஒரு அசுரனை அனுப்புறானா. இந்த திண்ணையில குட்டி கண்ணனை வச்சுன்னு யசோதை உட்கார்ந்துட்டு இருக்காளாம். அப்போ ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லி கிச்சா கிச்சா ஜாக்கிரதையா அரே, நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள என்ன பண்றானா, இந்த சகடாசுரன் சாதாரண ஆள் மாதிரி வந்து இந்த கிச்சோமாச்சியை தூக்கின்னு போயிடுறானா. தூக்கின்னு போய் நம்மளை மாதிரி சமத்தா இருக்கிற மாதிரி பார்க்குறானா. ஆனால் கிச்சோமாச்சிக்கு தெரிஞ்சு போய் அந்த சகடாசுரனையே வதம் பண்ணிடுறானா. யார் நெக்ஸ்ட்டு? இது யாரு? பூதனுன்னு ஒரு அரக்கி வராளாம் கிருஷ்ணரை வதம் பண்ணுறதுக்கு. அரக்கி மாதிரி வந்தால் கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு சாதாரண அழகான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிச்சோமாச்சி தூக்கின்னு போகிறாளாம். அந்த பக்கம் எடுத்து விடலாம், ஃபீட் பண்ணி கிச்சோமாச்சி கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாளாம். இந்த கேட்கறதுக்கே நமக்கெல்லாம் பயமாக இருக்குல்ல. அவள் தூக்கிட்டு போகிறாளாம். ஆனால் யார் அவன்? குட்டி கிச்சனுக்கு அவ்வளவும் தெரிஞ்சு போயிடுதான். பூதனைய சம்ஹாரம் பண்ணுறாராம். அப்புறம் காளிங்கன் மேலே டான்ஸ் ஆடுறாராம். இந்த காளிங்கன் பாம்பு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துதான். அவன் மேலே ஏறி சம்ஹாரம் பண்ணுறானா. அப்போ அவள் ஆத்துக்காரி வந்து ரொம்ப அழுத உடனே, இனிமே நான் உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாராம். இந்த படம் அழகா இருக்கா? எங்க ஆத்துல எங்க அத்தை போட்டது. இது வெறும் பனை இலை இருக்குல்ல, பாம் லீவ்ஸ்ல பண்ண கிருஷ்ணர். அழகா இருக்கா? சரி, ஆண்டாள் கதை கேட்டுட்டு இருந்தோமே, கிச்சோமாச்சி கதை பாதியிலே நிறுத்திட்டோமே. ஆண்டாள் இன்னும் என்ன கதையை கோபிகைகளுக்கெல்லாம் சொன்னாள்னு நாளைக்கு பார்ப்போமா? குட்டி குட்டி கதையா கேட்குறோமே, பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேளா, நன்னா இருக்கு இந்த கதைன்னு.